வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் பார்க்க போகிற விஷயம் சினிமாவினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு சமூகத்தில் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது குறித்து ஒரு முக்கியமான காணொளி இது. நான் ஏற்கனவே பலமுறை ஜீவா சினிமாவில் இது தொடர்பாக பேசியிருக்கேன். திரைப்படங்களில் காட்டப்படுகின்ற வன்முறை, கஞ்சா போதை பழக்கத்தை நார்மலைஸ் பண்ணுவது, ரொமான்டிசைஸ் பண்ணுவது, அதை பெரிய பெரிய ஹீரோக்கள் வாயில் தம்மு வைக்கிறது, சரக்கடிக்கிறது, பாட்டில் வச்சுட்டு பேசுகிறது, கஞ்சா வியாபாரிகளாக கதாநாயகர்கள் வருவது, இல்லை வில்லன்கள் கஞ்சா வியாபாரியை காமிச்சாலும் வில்லன்களை பெரிய ரொமான்டிசைஸ் பண்ணி வில்லனையே கஞ்சா அடிக்கிற வில்லனையே பெரிய ஹீரோ மாதிரி இமேஜாக காமிக்கிறது, கெத்து, ஆம்பளத்தனம், இதுதாண்டா ஆம்பளனா இப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான காண்பிக்கின்ற மனநிலையை தமிழ் சினிமாக்கள் நிறைய செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கேன். இதனை உடனே சினிமாவை பாருங்கள் ப்ரோ, சினிமாவாக பாருங்கள், அரசியலாக பாருங்கள், சினிமாக்காரன் சினிமா தானே எடுக்கிறான், சினிமா எடுக்கிறதுனால என்ன ஆகிற போகுது, அது ஜஸ்ட் சினிமா தானே, இப்படி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கூட்டமும் உண்டு. நமக்கு அந்த அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க சில பேர் கமெண்டில் நான் என்ன சொன்னேனோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அரக்கோணம் அந்த திருத்தணி ரயிலில் ஒரு பாவம் அப்ராணியாக ஒரு ஆள் பார்த்தாலே பாவம் போல இருக்கு. அவன் ஏதோ குடும்ப கஷ்டத்தில் மகாராஷ்டிராலேருந்து ஒரிசாலேருந்து எங்கேயோ இங்கே உட்காந்துருக்கிறாப்புல. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் வாழ்கிற மாதிரி தான் அவருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உரிமை, சாப்பிடக்கூடிய உரிமை, வேலை பார்க்கக்கூடிய உரிமை, ஏன் சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பது கூட ஒருத்தருக்கான உரிமை தான் இந்த பூமியில். இந்த பூமிங்கிறத நம்ம 1008 கூறுகளாக பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு அப்ராணி என்பதை தெரிந்து, அடித்து கேட்டால் கேட்க நாதி இல்லாத நபர் என்பதை தெரிந்துக்கிண்டு சிலுவட்டைய சொல்லுவாங்க தெரியுமா, சிலுவட்டைங்க வாங்க சில்லற பயலுகன்னு 18 வயசு கூட ஆகலை, ஸ்கூல் படிக்கிறாங்க, +1 +2 படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கஞ்சாவை போட்டுட்டு கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு ஹாய் ஊய் அப்படின்னு போட்டு ஒருத்தனை மிரட்டி அதை ஒரு ரீல்ஸ் எடுக்கிறது பெருமை. கேட்டால் ஊருக்குள்ளே காமிக்கணும், பார்த்தில மாப்பிள்ளை கத்தியை வச்சு சம்பவம் செஞ்சோம், சும்மா மறந்துட்டான், யாரோ ஒரு டம்மி பீஸு மாட்டினா மாப்பிள்ளை, சும்மா கத்தியை காமிச்சேன் பாரு, அவன் மூஞ்சியில் ஒரு மரணம் பயம் தெரிஞ்சிச்சு பாரு, அதுதான் நம்ம சம்பவம். சரியான சம்பவம்லாம் சும்மாவா, அவனுக்கு இருக்கும்டா 40 வயசு, நம்மளை பார்த்து மிரண்டான், என்னை பார்த்து சுல்லா நினச்சிருப்பான், அவன் தான் சுருளை விட்டேனா இப்படின்னு ஏரியாவுக்குள்ளே கெத்து காமிக்கிறதுக்காண்டி இந்த பசங்க அதை வீடியோ எடுத்து கத்தியை காமிச்சு ஒருத்தன்ட்ட விளையாண்டு அவன் அதை எதிர்த்து தட்டி கேட்டானோன்னா அவனை தரன்னு இழுத்துட்டு போய் தனியாக ஒரு இடத்துல வச்சு அவனை சரமாரியாக குத்தி இப்போ அவன் செத்தே போயிட்டான். இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி நபர்கள் சமீப காலமாக எடுக்கின்ற கொடூர சினிமாக்கள் தங்களுடைய சினிமா மார்க்கெட்டுக்கு சமூகம் குறித்து, சமூக அக்கறை, இந்த சமூக மாற்றம் குறித்து எனக்கு தெரியாது. லோகேஷ் கனகராஜ், இந்த எச் வினோத் மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு சமூக அக்கறை, சமூக சிந்தனை, மக்களுக்கு மெசேஜ் சொல்கிறதுனா என்னன்னே தெரியாது. நாங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்து மக்களை ஏமாற்றுவோம், 2.5 மணி நேரம் ஒரு இல்யூஷன் உலகத்தில் கொண்டு போவோம். அது கேட்டால் இந்த வேர்ல்டு, எல்சிவி வேர்ல்டு, அந்த வேர்ல்டுன்னு பேர் வச்சுக்குவோம். அதில் எதையாவது காமிப்போம். எங்களுக்கு படம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும், இளைஞர்களை கவரணும், அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமும் கேடுகட்டத்தனத்தையும் நாங்கள் திரைப்படங்களை வைப்போங்கிறதுக்காண்டி சமீப காலமாக இந்த ஆபாசம், இரட்டை அர்த்தம்ங்கிற கான்செப்ட் லோகேஷ் கனகராஜ் படத்தில் குறைவாக இருக்கும். ஆனால் வன்முறையும் போதைப் பொருளை நார்மலைஸ் பண்ணுறதும் லோகேஷ் கனகராஜ் படத்தில் எக்கச்சக்கம். இதை கேட்டால் சொல்லுவாங்க ஊர் உலகத்தில் இல்லையான்னு. ஊர் உலகத்தில் இருக்கோ இல்லையோ, உன் படத்தில் படம் முழுக்க போதையும் கஞ்சாவும், பவுடர், அதுக்கான பேர் வேறு, இது பவுடர், இது அபின், இது கஞ்சா, இது இந்த மாதிரி டைப்பு, இது தடவுற டைப்பு, இது மோந்து பார்த்தா வரும், இந்த இடத்துல தடவிக்கணும், இது பவுட்ரு மாதிரின்னு. ஏன்னா இதெல்லாம் 99% மக்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. யாரோ 0.1% அதை பயன்படுத்துகிறவன் விற்கிறவனாக இருப்பான். சரி 2% கூட பயன்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்க. அது 2% தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறான், ஆந்திராவில் பயன்படுத்துகிறாங்கிறதுக்காண்டி படம் முழுக்க ஏதோ அதை பற்றி அறிவே உணர்வே அது என்னன்னே தெரியாமல் நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில், குழந்தைங்க மத்தியில், 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற சிறுவர்கள் மத்தியில் அது ஒரு பெருமை அப்படின்னு. இந்த பொட்டலம் பேர் தெரியுமா, இது ஒரு கஞ்சா. நான் இன்றைக்கி தம்ப்நெயில்ல இது தொடர்பாக ஜீவா டுடேயில் ஒரு வீடியோ போடுறப்ப அந்த கஞ்சாவை அந்த படத்தை காமிக்கும் போது வேணாமுங்க, தெரியாத விஷயம், பல பேருக்கு தெரியாத விஷயம், அதை நம்ம மூலமாக சினிமா மூலமாகவோ நம்ம சேனல் மூலமாகவோ தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு தப்பான விஷயம் போய் சேரக்கூடாது. ஒருத்தர் பழகிறதுக்கு முதல்ல அது அறிமுகமானோம், அந்த அறிமுகத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது. சினிமாக்கள், டிவிக்கள், அந்த பொறுப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய படங்களை எடுத்து மிகப்பெரிய அளவு மக்களை சென்றடையக்கூடிய ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர் படம் முழுக்க கஞ்சா, போதை, ஒரு ஆம்பளைனாலே போதையை போட்டு வர்றது. அந்த கமலோட விக்ரம் படத்தில் தொப்பையை காமிச்சிட்டு விஜய் சேதுபதி ட்ரெஸ் இல்லாமல் வெறும் பேண்ட்டை மட்டும் போட்டுட்டு இப்படி கூலிங் கிளாஸை போட்டு இப்படி நடந்து வருவாப்பில், அப்படி அவர் தான் அவருடைய ஓப்பனிங் சீன். அப்போ அவர் ஏதோ ஒரு போதையில் இருப்பாராம். அதாவது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா போலீஸ் அடிக்குமா,
டக்குன்னு ஒரு போதை அப்படி இழுத்த உடனே ஒரு வெறி வந்து ஒரு 10 பேர் அடிக்கிறாருங்கிறான். இதை பார்க்குற இளைஞர்கள் மாப்பிள்ளை போட்டு செம்ம நாஸ்தி தான், ஒரு இழுத்தா போதும் மறந்துடுவாங்க இப்படின்னு இளைஞர்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜய் சேதுபதி அந்த படத்தில் வில்லன் தான். ஆனால் வில்லனையே எவ்வளவு கேவலமான இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. வில்லனுக்கு இவன் கைத்தட்டுறான். முதல் அந்த ஹீரோ மாதிரி நடித்தவங்கலாம் வில்லன் ஆகிட்டாங்க. முதல்லாம் வில்லன் மாதிரி நடித்த நடிகர்கள் ஹீரோ ஆவாங்க, வில்லனாக நடிக்க மாட்டாங்க. சத்யராஜெல்லாம் வில்லனாக திருப்பி நடிக்கும் போது கடலோர கவிதைகளுக்கு பிறகு நடிக்க மாட்டேன்ட்டார். எனக்கு ஒரு இமேஜ் வந்திருக்குங்க, திருப்பியும் வில்லன் ஆகிட்டு ஹீரோ ஆகிறது கஷ்டம், வேணாம். ஒரு கதாநாயகனாகவும் ஒரு நல்ல கேரக்டராகவும் மக்கள்கிட்ட போய் சேரணும், ஒரு எம்ஜிஆர் மாதிரி போய் சேரணும், விஜயகாந்த் மாதிரி போய் சேரணும்னு தான் எல்லா நடிகரும் நினைப்பாங்க. இன்றைக்கி ட்ரெண்ட் இந்த விஜய் சேதுபதி மாதிரி ஆட்கள் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பு தானே, சரி ஓகே, அது ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ஹீரோ இமேஜ் உண்டு, அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் உருவாயிடுறான். இந்த ஹீரோ அடுத்த படத்தில் கேவலமான கேடுகட்ட கேரக்டரில் வர்றான், ஒரு கெட்டவன் கேரக்டரில் வர்றான், அதுக்கு இவன் கைத்தட்டுறான். ஏன்னா இங்கே விஜய் சேதுபதி வர்றான்னு அவனுக்கும் சேர்த்து கைத்தட்டாமல் அவன் என்ன ஆகுதுன்னா, அவன் அடிக்கிற கஞ்சா, அவன் அடிக்கிற சிகரெட்டு, அவன் ஒரு 10 பொண்டாட்டி ஒப்பாட்டியை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இங்கே வா அப்படிங்கிறான், உடனே கைத்தட்டுறான் ஸ்டைலை பார்த்தியா அப்படின்னு. ஸோ நான் ஒரு 4-5 ஒப்பாட்டியோடு இருக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, கொலை பண்ணுறது, போதை இது பண்ணுறது, ஈவருக்கெல்லாம் நடந்துக்கிறத வந்து ஒரு ஹீரோயிசமாக அந்த வில்லன் கேரக்டர் வந்து காமிக்குது. இந்த கௌதம் வாசுதேவன் தான் வில்லன்களை வந்து கொண்டாட வச்சவர். வில்லன்கள்னால் வில்லன் கதாபாத்திரத்தை ரசிக்கிறது வேறு. இப்போ ரகுவரன் பாட்ஷாவில் ஊர்காவனில் ரகுவரனை ரசித்தோம். நிறையா வில்லன் கேரக்டர் நல்லா இயல்பாக பண்ணுவாங்க, அது வேறு. ஆனால் இவங்களுடைய வில்லன் கேரக்டர் என்ன தெரியுமா, அவன் ஒரு பொம்பளை பிள்ளையை கடத்திடுறது, அது கை தட்டுறான். பொம்பளை தெரியும் நம்ம போகக்கூடாதுரா, காக்க காக்க பாண்டியா அப்படின்னு இப்படி போடுறான், அது கை தட்டுறான். ஒரு வில்லன் கேவலமான வசனம் பேசுனா அவன் கை தட்டுறான். ஸோ இப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டானுங்க. வில்லன்கள் பேசுகிற வசனம், கேவலமான வசனம், பெண்களை இழிவுபடுத்துறது, பெண்களை ஆப்ஜெக்டிவாக சித்தரிக்கிறது, இதுக்கு தேட்டரில் கை தட்டுறான். இதை ஹீரோக்களும் இந்த கேவலமான வசனத்தை பேசுகிறான், வில்லன்களும் இந்த கேவலமான வசனத்தை பேசுகிறான். வில்லன்களும் கஞ்சா கிராக்கியாக இருக்கான், ஹீரோவும் கஞ்சா குடிக்கியா இருக்கிறான். ஒரு படத்தில் விஜய் வந்து பாட்டியில் தொடங்கட்டுமா அப்படிங்கிறான், பாட்டியில் ஓப்பனாக சரக்கடிப்பமாடான்னு பாட்டு பாடுறான், அவன் கை தட்டுறான். கேட்டால் அவன் தான் நாட்டை ஆளணுங்கிறான். அப்புறம் கஞ்சா குடிக்கிறான், கஞ்சா பிஸ்னஸை சரியில்லைன்னு தான் ஃப்ரெண்டை கொலை பண்ணுறான் விஜய், உடனே அது கை தட்டுறான் ஏ அப்படின்னு. கேட்டால் அவர் தான் அந்த படத்தோட ஹீரோவா. உடனே அப்பா சஞ்சய் தத்து விஜய்க்கு அப்பாவா, நீ என்ன பிராண்டு சிகரெட் குடிப்பேன்னு எனக்கு தெரியும் இல்லையோ அப்படிங்கிறான். உடனே அதை கை தட்டுறான். ஒரு பிராண்டு சிகரெட்டு, பிராண்டு கஞ்சா, பிராண்டு போதை, இதையெல்லாம் ஹீரோவே பேசுகிறான். ஹீரோக்களும் ஹீரோ அப்பாவும் பேசுகிறானுங்க இந்த டைலாக்கை. வில்லன்களும் கஞ்சா குடிக்கா இருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, வில்லன் கஞ்சா குடிக்கி, ஹீரோ கஞ்சா குடிக்கி, ஹீரோ வந்து 24 மணி தண்ணி அடிக்கிறவன், 24 மணி 4 பொம்பளையோட கூத்தடிக்கிறவன், இதுதான் ஹீரோக்கான அடையாளம், இதுதான் வில்லனுக்கான அடையாளமும். இதை நார்மலைஸ் ஆக்குனது இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரியான படங்களில் போதை கிராக்கி, போதை அபின், இந்த பவுட்ரு, இதை யூஸ் பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணால் 10 மணி நேரம் பட்டம், இது அடிச்சிங்கன்னா விஜய் சேதுபதி மாதிரி 4 பேர் அடிக்கலாம். இப்படி ஒரு கேவலத்தை கொண்டு வந்தது இந்த கமலஹாசனுடைய விக்ரம் படமாக இருக்கணும், லோகேஷ் கனகராஜ் எடுத்தது. அடுத்து லோகேஷ் கனகராஜ் ரஜினி வச்சு எடுத்த படம், இந்த விஜய் வச்சு எடுத்த படம், எல்லாமே போதைன்ட்டு. எனக்கு படம் பார்த்து வந்தோன்னே எப்பா தமிழ்நாட்டில் இப்படி பெட்டி கடையில் அபின் கிடைக்கும் போலையே, போதை இருக்கும் போலையேன்னு இந்த போதையையும் கஞ்சாவையும் நார்மலைஸ் ஆக்கி போதை அடிப்பதையும் கஞ்சா அடிப்பதையும் ஒரு பெருமை மிகு விஷயமாக காண்பித்தது வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் படங்கள். வன்முறையையும் வில்லத்தனத்தையும் பெருமையாகவும், வன்முறையை வந்து ஒரு பெரிய ஹீரோயிசமாக காண்பித்ததில் கௌதம் காக்கா வாசுதேவ மன்னனுக்கு உண்டு. ஈவன் பாலா படங்களே கூட அந்த கஞ்சா மாதிரியான விஷயங்கள், கொடூரமான வன்முறை காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், எதுக்கு எடுத்தாலும் பிறப்புறுப்பாக இருக்கிறது, இதை பற்றியே உரையாடல் நிகழ்த்துறது வந்து பாலாவுடைய படங்கள். தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. இன்றைக்கி அந்த பசங்க கத்தி எடுத்தது சினிமாவை பார்த்து தான், எழுதி வச்சுக்கோங்க. ரீல்ஸு, இன்ஸ்டா, அது கொடுக்குற பில்டப்பு, அந்த பாட்டு. ஸோ கத்தி எடுத்தது காரணம் இந்த மாதிரி தப்பான இயக்குனருடைய வன்முறையை தூண்டுகின்ற காட்சிகள், இரட்டை அர்த்த வசனங்கள், ரத்தம் கொப்பளிக்கிறது, அடுத்தவனை கொடுமைப்படுத்துறதை ஹீரோயிசமாக காண்பிப்பது, கெட்ட வார்த்தை பேசுவதை ஹீரோயிசமாக காண்பிப்பது, போதை அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டை பெரிய ஹீரோயிசமாக காண்பிப்பது, இதையெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இவ்வளோ மோசம். ஒரு காலத்தில் சிவாஜி சிகரெட் குடித்தார், ரஜினி சிகரெட் குடித்தாருன்னா அதுவே விமர்சனமாச்சு, என்னங்க சிகரெட் குடிக்கிற மாதிரின்னு. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு கஞ்சா போதை இதை வந்து ஒரு நார்மலைஸ் ஆகக்கூடிய ஒரு மோசமான ட்ரெண்டு. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள் இதுக்கு சமுதாயத்தில் பொறுப்பேற்கணும், கண்டிப்பாக அது பொறுப்பேற்கணும். என்னங்க அவராக வந்து கொலை பண்ணார் அப்படின்னு கீழே எழுதுவாங்க பாருங்கள், எவனா ஒரு குரூப் வந்து அவராக வந்து கொலை செய்தார், அவராக இதுக்கு பொறுப்பேற்பு, அவராக கத்தி எடுத்து குத்த சொன்னார், நீங்கள் படமாக பாருங்கன்னு. போதைங்கிற கான்செப்ட், அதாவது போதை இங்கே கிடைக்குதுங்கிறது தடுக்கப்பட வேண்டியது. ஆனால் போதை எனக்கு வேணுங்கிற உணர்வை 16 வயசு பையனுக்கு ஊட்டியது சினிமா தான்.
கண்டிப்பாக பெத்த தாய் தகப்பை வந்து மவனே போதை சாப்பிட்றா, மாவா சாப்பிட்றா, கஞ்சா குடிட்டான்னு பெத்த ஆத்தாப்பானோ சித்தப்பாவோ மாமாவோ ஸ்கூல் டீச்சரோ சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு செல்ஃபோனு ரீல்ஸ் மூலமாக தான் தெரியுது, சினிமா மூலமாக தான் தெரியுது. சினிமாவில் வந்து மாஸ்டர் படத்தில் சின்ன பசங்க கஞ்சா கடத்துறானுங்க, போதை கிராக்கியாக இருக்கிறானுங்கிறது தெரியுது. விஜய் சேதுபதியும் இவனும் சண்டை போடுறது தெரியுது. அப்போ அந்த படத்தில் விஜயே 24 பேரும் முழு குடிகாரன் தானே. ஒரு சிறுவர் சீர்திருத்தங்களை திருத்த போகிறாங்கன்னா அவன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்கிற மாதிரி தானே படத்தில் காமிக்கிறாங்க. அப்போ குடிப்பது ஒரு ஸ்டைல், மது அறிஞ்சிட்டு கிடந்தா கூட அது ஒரு நமக்கு ஸ்டைல் தான். அது ஒரு ஹீரோ மாதிரி ஸ்டைல் தான். ஹீரோனாலே தண்ணி அடிக்கணும், ஹீரோனாலே தம் அடிக்கணும். இந்த மாதிரி எல்லா மோசமான விஷயத்தையும் தமிழ் சினிமாவில் கடந்த 10-15 ஆண்டுகளாக இவனுக்கு இந்த லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இந்த கேட்டகரிலாம் வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமா ட்ரெண்டை மாற்றணும்னா எல்லாம் போதை கிராக்கியாக மாற்றி விட்டாங்க. பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு இந்த மாதிரி மட்டமான படத்தை எடுத்து விளைவு மக்கள்கிட்ட, பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இந்த வார்த்தைகள், இந்த பிரயோகம், இந்த சொல்லாடல்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் தொடக்கத்துலேருந்தே இதை விமர்சனம் பண்ணுறேன். கீழே போடுவாங்க சினிமாவை சினிமாவாக பாரு. இன்றைக்கி சினிமாவை பார்த்து தான் அந்த பையன் அப்படி ஆயிட்டான்டா. இன்றைக்கி இவ்வளோ மோசமான நிலை, ஒரு உயிர் போயிருக்கு. அவன் யார்? அந்த பாவம், அந்த அப்பாவி. அவன் என்ன தப்பு செஞ்சான்? ட்ரெயினில் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தான். அவன் என்ன, உனக்கு என்ன செஞ்சான்? அந்த குழந்தைகளாக பார்த்து கொஞ்சம் வேண்டிய வயசில் இருக்கவன் இவ்வளோ கொடூர கொலைகாரர்களாக மாறி இருக்கான். 17 வயசு சட்டப்படி அவன் இன்னும் இளைஞர் கூட ஆகலை. ஒரு சிறுவர், ஒரு ஸ்கூலில் படிக்க வேண்டியவன் இன்றைக்கி வந்து வரவெல்லாம் நாசமாக போன இந்த சனிங்க ஏன் இன்னும் உயிரோடு இருக்குன்னு கேட்கக்கூடிய நிலைக்கு போயிடுச்சுன்னா, இது அந்த சிறுவர்கள் கையில் கத்தியை எடுத்தது யார்? கத்தியை கொடுத்தது யார்? கஞ்சா, போதை, இது அடித்தாதாண்டா ஆம்பளத்தனம், இதாண்டா ஹீரோயிசம், ஆம்பளைன்னா அப்படி தாண்டா, நம்ம ஏரியானாலே கெத்து தாண்டா, ரூட்டுனா ஜும்மாவா, இப்படிலாம் இவங்களை பேச வச்சது எந்த சினிமாக்கள், எந்த வன்முறை? இதில் இருந்து நான் பிரச்சனையை ஆரம்பிக்கணும். அதைத்தான் சொல்கிறேன். சினிமாக்களில் இது போன்ற காட்சிகளுக்கு சென்சார் வேணும். சினிமாக்களில் சென்சாருக்கு எதுக்கு போடுறாங்க? தமிழ் வாழ்கன்னு சொன்னால் பதறான். என்னடா தமிழ் வாழ்கன்னு சொல்கிறீங்க? என்னடா தமிழ்நாடுன்னு திருப்பி திருப்பி பேசுகிற அந்த படத்தில் ஈழத்தில் தமிழர்கள் செத்ததை பற்றி இந்த தமிழ் சினிமா பேசுதா? சென்சார் போடு. ஆனால் அழுத்தமான காட்சிகள் பண்ண பெரியாருங்கிறாங்க, கருப்புங்கிறாங்க, இன உணர்வுங்கிறாங்க, சாதி ஒழிப்பு குறித்து பேசுகிறாங்க. இந்த படத்தில் ஏதோ ஜிஎஸ்டி இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஆகா, இதெல்லாம் வரக்கூடாது, சென்சார் போர்டு போடு. படத்தில் அம்மனமாக காமிக்கட்டும். ஆனால் பெண்களை ரொம்ப மோசமான காமிக்கட்டும். போதை கஞ்சா நிறையா இருக்குது, அதெல்லாம் காமிக்கட்டும். ஆனால் ரெட்டத்த வசனம், டபுள் மீனிங்கோ பெரிய ஹீரோ படையா வந்தால் வரட்டியா, இப்படி டபுள் மீனிங்கே, வன்முறை, இரட்டை அர்த்தம், ஆபாச காட்சிகள் ஃபுல்லாக சென்சார் அலௌடு. புரட்சிகர வசனம், மக்களை சிந்திக்க தூண்டுகின்ற வசனம், மொழி இன உணர்வு சார்ந்த, சமூக நீதி சார்ந்து, இடஒதுக்கீடு சார்ந்து ஒரு வசனம் வந்துட்டால் உடனே பதறிடுவாங்க சென்சார் போர்டு. அப்போ இவ்வளோ மோசமாக தமிழ் சினிமா இருந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஒரு உயிரே போயிருக்கு. 4 தமிழ்நாட்டை சேர்ந்த 4 சிறுவர்கள் நம்ம தமிழ்நாட்டையே தலை குனிகிற மாதிரி ஒரு கொடூர செயலை செஞ்சுருக்காங்கன்னா, இந்த போதைப் பொருளை ஹீரோயிசமாக கொண்டாடியது, ரொமான்டிசைஸ் பண்ணது, நார்மலைஸ் பண்ணது இந்த லோகேஷ் கனகராஜ் போன்ற இயக்குநர்கள் தான். பர்டிகுலராக லோகேஷ் கனகராஜ் சொல்கிறேன்னா, அந்த 10 வருஷமாக தமிழ் சினிமாவை, தமிழ் சமூகத்தை கெடுத்தது இவருடைய படங்கள் தான். ஆகவே இதை வந்து தயவு செய்து, இவனுங்க பணம் சம்பாதிக்க என்ன கொடூரத்தையும் செஞ்சுக்கிட்டோம், நாம் இந்த மாதிரி கேடுகட்ட திரைப்படங்கள், கேடுகட்ட இயக்குநர்களுடைய கொடூர பிடியிலிருந்து தன்னைத்தானே தற்காத்து கொள்கின்ற ஒரு சிந்தனையாளர்களாக, அறிவாளிகளாக, படிப்பாளிகளாக, வாசிப்பு மிக்கவர்களாக இருந்தீங்கன்னா இந்த கெட்ட சாக்கடையிலிருந்து நம்ம விளைவிக்குவோம். அந்த அறிவோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். அதனால தான் ஜீவா சினிமா தொடர்ந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. படியுங்க, வாசியுங்க, சிந்தனை செய்யுங்க. நம்ம மாநிலம், நம்ம மக்கள், மொழி, சமூகம் குறித்து தொடர்ந்து படியுங்கள், சிந்தனை கொள்ளுங்க. இல்லைனா நீங்கள் இப்படி தான் பொலிட்டிக்கலாக அரசியலற்ற இந்த சினிமா நடிகர்கள் பின்னாடி இந்த இயக்குநர்கள், மட்டமான இயக்குநர்களுடைய கருத்தியலுக்கு, சிந்தனைக்கு அடிமையாகி இப்படி உங்கள் வாழ்க்கையே அழிஞ்சு போய் அடுத்தவனுக்கும் பயன்படாத ஒரு இதாக போயிருங்கிறத எச்சரிக்கை தான் மீண்டும் இந்த விழிப்புணர்வு காணொளி. இது போன்ற சினிமா குறித்து பல்வேறு செய்திகளுக்கு பின்னால் உள்ள அரசியலை அணுக வேண்டிய விதம், சினிமா தானே என்று அணுக முடியாத பல்வேறு காட்சிகள், நுட்பமான உணர்வுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.